Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a CB registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எவ்ரிடே மார்னிங் ட்ரேட் எடுப்போம். அது வந்து சில பேர் வந்து எங்கே ட்ரேட் எடுக்கிறீங்க அது மாதிரி சொன்னால் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொன்னாங்க. எப்பப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுதோ நான் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம மார்னிங் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண போகிறோம். மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு. 25,000 புட் ஆப்ஷன். மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா 25 இங்கே ஃபார் நிஃப்டி இங்கே இருக்குது. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அழகாக 25,050 ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதனால் இந்த லெவலில் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஏரியாவில் ஒரு 159 to 157 என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கன்சால்டேட் ஆகிட்டு கீழே நம்ம சப்போர்ட் லெவல் ட்ராப் பண்ணியிருக்கோம் 147. அந்த லெவல்லையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் 180 வரைக்கும் போயிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 178 வரைக்கும் போகும்போது எக்ஸிட் பண்ணோம். ரொம்ப ஸ்லிப்பேஜ் உள்ளது இன்றைக்கி. அது இல்லாமல் மார்னிங் ட்ரேட் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டஃப்பாக இருந்திருக்கு. நம்ம எதனால் அந்த ட்ரேட் எடுத்தோங்கிறது நான் சொல்லிட்டேன். 25,050 மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. பட் 25,000 ரிஜெக்ட் பண்ண மாட்டேங்குது. இங்கே நம்ம நிஃப்டியில் 5 minutes கேண்டிலோ 3 minutes கேண்டிலோ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு செல்லிங் கேண்டில். பட் அதுலேருந்து ஃபாலோ பை ஆகி கீழே வந்திருந்தால் இன்றைக்கி ஒரு நல்ல மொமெண்டம் ஒரு 3,000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 2,000 வரைக்கும் ப்ராஃபிட் போயிருக்கு. இந்த மாதிரி ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். பட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து கால் ஆப்ஷன் சைடு பாருங்கள், புட் ஆப்ஷன் சைடு பாருங்கள். கால் ஆப்ஷன் சைடோட ப்ரீமியம் இங்கே இருக்குது, புட் ஆப்ஷன் சைடோட ப்ரீமியம் இங்கே இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸில் கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நம்ம இமீடியட்டாக டார்கெட்டை புக் பண்ணிட்டோம். நம்ம எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் 15 பாயிண்ட்ஸ். அந்த 15 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸிட் லாட் பை பண்ணியிருக்கேன். ஏன்னா 25,050 பிரேக் ஆகுது. மேபி பிரேக் ஆச்சுன்னா என்டையரும் இது வைப்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட்ஸு. $144 இப்போ ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஏன்னா இது ஃபால்ஸ். நான் தான் சொன்னேன்ல, அந்த 25,000 ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முதல்ல எப்படி நம்மளுக்கு 170 பிரேக் ஆகணுமா, இப்போ 160 பிரேக் ஆகணும். இன்றைக்கி மார்னிங் ட்ரேடு ரொம்ப டஃப்பாக இருக்குது. மற்றபடி மித்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ட்ரேட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் ட்ரேட் ரொம்ப டஃப். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரும்போதே நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஸ்பாட் நல்லா இறங்கி வருதுங்க. பட் ப்ரீமியம் தான் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து அந்த 150 160 ஒவ்வொரு தடவை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இல்லைனா மற்ற நாள்லாம் மேனிப்புலேட் பண்ணுறேன். ஆப்ஷன் செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா நமக்கு அந்த ப்ரீமியம் ரேலி ஆகும்போதே கொஞ்சம் இதாகும். ஓகே, நம்மளுக்கு ஒரு 500 600 300 800 1000 1200
1200 பக்கம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்குங்க. நம்ம கட் பண்ணால் கூட ரேண்டமாக தாங்க கட் ஆகும். வெயிட் பண்ணும். ஒரு 170 இன்னொரு டைம் தாண்டுச்சுன்னா ஒரு 1500 பக்கம் நம்ம புக் பண்ணிடலான்னு இருக்கும். $1,165, 166 செல்லிங் ப்ரெஷர். அந்த 25,000 பிரேக் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. பிரேக் பண்ணால் ஒரு நல்ல மொமெண்டம் வரும். பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு எங்கே 165லேருந்து ப்ரீமியம் 160 அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த 25,000 ரவுண்ட் ஃபிகர் நம்பரை பிரேக் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. பிரேக் பண்ணி இன்றைக்கி 25,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் வரும். ஓகே, இந்த டைம் பிரேக் ஆகும்போது 165 பிரேக் ஆகும்போது 170 நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். பிகாஸ் மொமெண்டம் ரொம்ப நீங்கள் பார்த்துருந்தே தெரியும், ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ட்ரேட் எடுத்து. ஓகே, 1500 ஓகே, 1500 எக்ஸிட் பண்ணிட்டாங்க. 171 இருக்குது. ஏன்னா 25,000 திருப்பி ரீடெஸ்ட் வேறு பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி இந்த ட்ரேடு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு தேங்க்ஸ்.